மூணாறு. தென்னிந்தியாவின் காஷ்மீர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது மூணாறு. இன்னைக்கு நாம் ஏதாவது மலை பாங்கான பகுதிக்கு போகணும், குளிரை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம டார்ஜிலிங்கோ, கேங்டாக்கோ, சிம்லாவோ, மணாலியோ, குழுவுக்கோ போகிறோம், இல்லைன்னா காஷ்மீருக்கு போகிறோம் இல்லையா? ஆனால் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளத்தில் இருக்குது அப்படின்னா அது மூணாறு தாங்க. கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேரள மாநிலத்தில் உள்ள அந்த மூணாறு ரொம்ப அற்புதமான பல பகுதிகள் இருக்குதுங்க. இதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 10 டிகிரி அல்லது 20 டிகிரி தான் இருக்கும். எப்போதுமே குளுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. வட இந்தியாவில் இருக்கிற மாதிரியான ஒரு குளிரையும் நீங்கள் இங்கே உணர முடியும். இங்கே மிக முக்கியமாக குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு ஏற்ற இடங்கள் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்மலகிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே ஒரு யானைகளுக்கான ஒரு பூங்கா இருக்குது. குடும்பத்தோடு வர்றவங்க அந்த யானையின் மீது ஏறி அழகான ஒரு சவாரியை மேற்கொள்ள முடியும். அவங்க விரும்புகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஒரு அரை நாள் வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ஒரு அருமையான ஒரு இடம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே எதிரொலி மலை அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நாம் பேசணுன்னா உடனே திரும்ப எதிரொலிக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கும். அந்த மாதிரி எக்கோ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி மலைகள் இங்கே உண்டு. இதுக்கு ஏன் மூணாறுன்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3 ஆறுகள் ஒன்றாக சேரக்கூடிய இடம். அதாவது குண்டலை ஆறு, நல்ல தண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு, அதுமாரி முத்தரப்புழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு. இந்த 3 ஆறுகளும் ஒன்றாக சங்கமிக்கிற இடம், 3 ஆறும் இருக்கக்கூடிய இடம். அதனால அது இணைந்து மூணாறு அப்படின்னு மருவி மருவி வந்துட்டு அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு காலத்துல காடா இருந்தது, ஆங்கிலேயர்கள் தான் இந்த குளுமையை பார்த்து, இந்த இயற்கையை பார்த்து இதை தேயிலை தோட்டமா மாற்றி இதை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உல்லாச தலமா இதை அவங்க தான் மாற்றினாங்க. அது யாருடைய பீரியட்ல நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மூன்ரே டேவிட் அப்படிங்கிறவருடைய பீரியட்ல தான் இது நடந்தது. அந்த அவருடைய பேர்ல இந்த மூன்றே அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, முன்றே அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் மருவி மருவி மூணாறு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வரையாடுகளை இந்த மூணாறில் நீங்கள் பல இடங்கள்ல நீங்கள் இதை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மலைகளில் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போகணும். எந்த இடத்துலையும் இந்த வரையாடு வரும்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வலிமையாகவும் மூர்க்கமாகவும் தாக்கக்கூடிய அபாயகரமான கொம்புகளை வைத்திருக்கக்கூடிய வரையாடுகளை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்படியே சுருண்டு இருக்கிற மாதிரியான கொம்புகளை வைத்திருக்கக்கூடிய வரையாடுகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சீசனில் நீங்கள் போனீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அந்த குறிஞ்சி மலர் பூக்கக்கூடிய அந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, பச்சை நிறத்தில் காட்சி அளித்த அந்த மலை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலருடைய நிறத்தில் அப்படியே அது மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி வரையாடுகள் அதிகம் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மிக உயர்ந்த ஒரு சிகரம் அப்படின்னு தென்னிந்தியாவில் சொல்லப்படக்கூடிய ஆனைமுடி சிகரத்தை நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். அப்படி இயற்கை கொழு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோடை வாசஸ்தலம். ஏப்ரல் மேல அற்புதமாக எல்லாரும் ஒரு குறைந்த ஒரு தொகை செலவு பண்ணி மிக அற்புதமான இடத்தை பார்க்க முடியும்னா அதுதான். இப்போ சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னாக்கா உடுமலைப்பேட்டை வழியாகவும் நீங்கள் போகலாம், போடிநாயக்கனூர் வழியாகவும் போகலாம், அல்லது உடுமலைப்பேட்டை வழியாக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போடிநாயக்கனூர் வழியாக வரலாம். இது ஒரு பாதை, அது ஒரு பாதை. அப்படியே நீங்கள் ஒரு 3 நாள் ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா என்டையர் மூணாரையுமே நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். அப்படி அற்புதமான நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு சுற்றுலாத்தலம் மூணாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏமாறுறது எதுன்னு தெரியாமல் ஏமாறுறதுக்கு பேர் தான் ஏமாற்றம்னு பேர். அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏமாற மாட்டோம். ஆனால் அப்படி ஏமாந்த பிறகு அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு பதிலடி, ஒரு பழிக்கு பழி வாங்கினோம்னு வச்சுங்களேன், அப்போ தான் மகிழ்ச்சி என்பது கொண்டாட்டமாக மாறும். ஏமாறுறது தெரிஞ்சு அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்கிறது, பழிக்கு பழி வாங்கிறது, அது ரொம்ப சிறப்பானது.
ஒருத்தன் பொண்ணு பார்க்க போனான். அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு பார்க்க போனான். ரொம்ப அழகான பொண்ணு. நேச்சுரலா இருந்தா. அழகா இருந்தா. பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சு போச்சு. அவங்க அக்காக்காரி சொன்னா, "எப்பா பியூட்டினா பியூட்டி, இதான் நேச்சுரல் பியூட்டி. ரொம்ப அழகான பொண்ணுப்பா. உடனே ஒத்துக்க" அப்படின்னு அவங்க அக்கா சொன்னா. அம்மா சொன்னா, "ஈரேழு 17 லோகத்துல தேடினாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ண பார்க்கவே முடியாதுப்பா. அவ்வளவு லட்சணமான பொண்ணு" அப்படின்னு அம்மா சொன்னா. தங்கச்சிக்காரி மட்டும் மெதுவா வந்து அண்ணன்ட்ட சொன்னா, "யாரோ ஒரு கைதேர்ந்த பியூட்டிஷியன் இந்த வேலைய பார்த்துருக்கா. கவனமா இருங்கன்னா, ஏமாந்துராதீங்க. உங்களுக்கு புடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. இவங்க சொல்றத வச்சு ஒத்துக்காதீங்க" அப்படின்னு தங்கச்சி சொன்னா. இருந்தாலும் அவனுக்கு அது புடிச்சு போச்சு, அந்த பொண்ண. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல 1 மாசம் கழிச்சு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இதே கூட்டம், இதே குரூப்பு எல்லாம் போனாங்க. பொண்ணு வீட்ல போய் நிச்சயம் பண்றதுக்கு. அப்பா! அவ வந்திருந்த ஹேர் ஸ்டைலு, அவ வந்திருந்த புடவ கட்டின ஸ்டைலு, அந்த பொண்ணோட முக லட்சணம் எல்லாம் பார்த்தா அப்படியே பிரமாதமா இருக்கு. இது மாதிரி அழக நான் பார்த்ததே இல்லைன்னு அவனே மயங்கி போயிட்டான். அப்படி. தங்கச்சி திருப்பி வந்து, "அண்ணே, யாரோ ஒரு பியூட்டிஷியன் தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த பொண்ணோட அழகு எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கலாம். நீ வந்து ஏமாந்துராத" அப்படின்னு அந்த தங்கச்சி சொன்னா. "இல்ல, இல்ல. இது இயல்பா தான் இருக்கு அழகு. நான் ஒண்ணும் ஏமாறல" அப்படின்னு அவன் சொன்னான். கல்யாணம், நிச்சயார்த்தமும் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்தன்னைக்கு காலையில பார்த்தா, அச்சடிச்ச தங்கச் சிலைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாரி வந்துச்சு பொண்ணு. அவ்வளோ அழகா ஹேர் ஸ்டைல அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. முகத்துலயும் அதாவது மேக்கப் போட்ட அடையாளமே இல்லாத அளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சுச்சு. அவன் அந்த மயக்கத்திலே தாலிய கட்டிட்டான். தாலி கட்டி அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு. அப்போ ஒரு வந்து நேச்சுரலா வந்திருந்தா. உடனே அந்த பொண்ணுகிட்ட அவன் கேட்ட முதல் கேள்வி, "நான் பொண்ணு பார்க்க வந்தது, நிச்சயார்த்தம் பண்ண வந்தது, இன்னைக்கு காலையில தாலி கட்டினது. அப்படியே பார்த்தா அவ்வளவு அழகா, இவ்வளவு பியூட்டியா இருக்கியே! உன்னுடைய அழகுனுடைய ரகசியம் என்ன?" அப்படின்னு முதல் கேள்வியே ஃபர்ஸ்ட் நைட்ல கேட்குற கேள்வியா? அவ நல்லவ அந்த பொண்ணு. "எனக்கெல்லாம் அவ்வளோ ஒண்ணும் அழகு கிடையாதுங்க. இந்த 4வது தெருவுல ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க புதுசா பியூட்டிஷியன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணி விட்டாங்கன்னா, இயல்பா இருக்கிற மாதிரியே 1 இன்ச்சு கூட மேக்கப் ஏறாத மாதிரி இருக்கும். ஆனா 4 இன்ச்சு ஏத்திருப்பாங்க பவுடரு. அந்த மாதிரி அவங்க போட்டு விட்டாங்க" அப்படின்னு உண்மைய சொல்லிட்டான். "ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா இருக்கே" அப்படின்னு அவனும் வெளிய சொல்ல முடியாம சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டான். 2 நாள் கழிச்சு ஒரிஜினல பார்த்துட்டான். எத? மனைவிய பார்த்துட்டான். பார்த்து முடிச்சோனே அன்னைக்கு சாயந்தரம் டக்குன்னு ஒரு புது செல்ஃபோன் பாக்ஸ், ரொம்ப விலை உயர்ந்த காஸ்ட்லியான செல்ஃபோன் பாக்ஸ். அத எடுத்துக்கிட்டு 4வது தெருவுல இருக்கிற அந்த பியூட்டிஷியன் அக்காவ தேடி போனான். போய் கதவ தட்டுனா அந்த அக்கா வந்துச்சு. "நீங்க தான் என் மனைவிக்கு அழகு மேக்கப் போட்டு விட்டதா? பியூட்டிஷியன் அக்காவா?" "ஆமாமா. அந்த பாப்பாவுக்கு தரேன். நான் தாங்க போட்டு விட்டேன்." "ரொம்ப பிரமாதங்க. ரொம்ப அருமையா மேக்கப் போட்டிருக்கீங்க. அதுக்கு நான் குடுக்குற கிஃப்ட் இதுதான்" அப்படின்னு அந்த விலை உயர்ந்த செல்ஃபோன் பாக்ஸ குடுத்தான். "ஆ! இவ்வளவு விலை உயர்ந்ததா?" அப்படின்னு சொல்லி பாக்ஸ திறந்தால்ல, உள்ள ரூ. 900 இருக்கக்கூடிய சுண்ணாம்பு டப்பி மாரி ஒரு பட்டன் ஃபோன் உள்ள இருந்துச்சு. "என்னங்க பாக்ஸ் இப்படி இருக்கு, உள்ள திறந்தா ஒண்ணுமே இல்லன்னு." "அப்புறம் எங்களுக்கு மட்டும் என்னவாம்? அப்படித்தானே மேக்கப் போட்டு இப்படி ஏமாத்தி என் தலையில கட்டி வச்சுட்டீங்க" அப்படின்ட்டு திரும்புனான் பாருங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.